அதை போல வருகிறது கருத்துக்களை எடுத்து வைத்தவர் என்கிற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, தலைமை கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, வருகின்ற நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, அதை போல வருகின்றது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்துடைய பிரதிநிதியாக வருகின்ற வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதியுடைய பார்வையாளர் அன்பிற்கினிய சகோதரர் திருப்பாக்கன் அவர்களே, ஆத்தூர் சட்டப்பேரவையுடைய தொகுதி பார்வையாளர் அன்பிற்கினிய சகோதரர் கணேஷ்குமார் அவர்களே, அதை போல வருகின்ற நம்முடைய கழகத்தினுடைய துணை அமைப்புகளான இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிலாளர் அணி, வழக்கறிஞர் அணி போன்ற அணியினுடைய அமைப்பாளர்களே, துறை அமைப்பாளர்களே, வருகின்ற பிஎல்ஏ 2 சேர்ந்த அன்புக்குரிய நண்பர்களே, வருகின்ற சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயற்குழு கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி நம்முடைய மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் நோக்கத்தினுடைய தன்னுடைய தலைமை முறையிலே அந்த செய்திகளை சொல்லியதோடு வருகின்ற 27ஆம் தேதி நம்முடைய துணை முதல்வரும் நம்முடைய கழகத்துடைய மாநில இளைஞரணி செயலாளருமான அன்பிற்கினிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அதற்கு ஒரு தீர்மானத்தையும் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் சுரேஷ் அவர்கள் படித்ததை நீங்கள் அங்கீகாரம் செய்து அதற்கு பின்னால் ஒரு 5-6 பேர் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தினுடைய முதல் நோக்கமான நவம்பர் 27ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வருடைய பிறந்த நாளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்துடைய தோழர்கள் எப்படி நம்முடைய பேரர் அண்ணா பிறந்த நாள், முத்தமிழர் கலைஞர் பிறந்த நாள், அதை போல கழகத்துடைய முப்பழி விழா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கழக தலைவர் தளபதியுடைய பிறந்த நாள் போன்ற மிக சிறப்பாக ஆங்காங்கே அந்தந்த கிராமப்புறங்களிலே நம்முடைய இருவண்ண கொடியை ஏற்றி அந்த பகுதியில் இனிப்புகள் வழங்கி அந்த இனிப்புகள் வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழகத்துள்ளவர்களுக்கு பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவது நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வருக்கு அந்த பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். முதல் அந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் அனைவரும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களை, கழகத்தினுடைய முன்னோடிகளையும், அதை போல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய அணியினுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள், அதை போல தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளை எல்லாம் இங்கே வருகின்ற நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர் அவர்களிடத்தை எடுத்து வைத்து மிக சிறப்பாக அந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று உங்களை மிகுந்த பணிவோடு நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அடுத்து பிஎல்ஏ கூட்டம் இரண்டாவது. நம்முடைய கூட்டத்துடைய குறிப்பிலே இரண்டாவதாக பிஎல்ஏ 2, மூன்றாவதாக பிஎல்சி, நான்காவதாக கணக்காக்கப்படும். இதுதான் நம்முடைய கூட்டத்துடைய நோக்கம். ஆக முதல் நோக்கம் நம்முடைய இளம் தலைவர் பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடுவது முடிவெடுத்து அதை கொண்டாடுவது. அதே போல பிஎல்ஏ 2 இரண்டாவது. இந்த பிஎல்ஏ 2 பொறுத்தவரை நேற்றைய தினமும் நேற்றைக்கு முந்தின நாள் சனி ஞாயிறு, அதாவது 16-17ஆம் தேதியில் நம்முடைய சேலம் மாவட்டத்திலே 11 தொகுதிகளிலே மிக சிறப்பாக பிஎல்ஏ 2 பணியாற்றி இருக்கிறார்கள். அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை. அந்த வகையிலே இன்றைக்கு தினகரன் பத்திரிகை படித்தீர்கள் என்று சொன்னாலும் கூட
இந்த 11 தொகுதியிலே இன்றைக்கு 42,000 பேர் இந்த 2 நாட்களில் மனு படிவம் 6 கொடுத்திருக்கிறார். 48,000 பேர் என்று சொன்னால் தொகுதிக்கு சராசரியாக 4,000 4,500. அப்போ தொகுதிக்கு 4,500 என்று சொன்னால் ஒரு தொகுதியிலே பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு வாக்குச்சாவடிக்கு 20 பேர் என்ற வகையில் ஏறத்தாழ 15 பேர் புள்ளி வரும்போது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 15 20 பேர் இன்றைக்கு வாக்காளராக புதிய வாக்காளராக சேருவதற்காக மனு செய்திருக்கிறார். அதுதான் இங்கே பேசிய சீனிவாசன் உட்பட திருச்செங்கோட்டில் நடைபெற்றதை எடுத்து வைத்தார். அது திருச்செங்கோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கழக தலைவர் நம்முடைய வணக்கத்துக்கு போட்டுதலுக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியுடைய சிறப்பான ஆட்சியை எல்லோரும் எடுத்து வைத்துதான் இன்றைக்கு இளம் தலைமுறைகள் வாக்காளராக சேர்க்கிறார்கள். அதற்கு யாருக்கும் எந்த ஐயப்பாடும் தேவையில்லை. அது திருச்செங்கோடு மட்டுமல்ல, சேலம் மட்டுமல்ல, அது சென்னையாக இருந்தாலும் கன்னியாகுமரி வரை அவர் செய்கின்ற சாதனைகள் அவர் பட்டியலிட்டது போல நம்முடைய வணக்கத்திற்கும் பொருளுக்குரிய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய இந்த நாட்டிலே ஏழை மக்களானாலும் மகளிரானாலும் தொழிலாளர்களானாலும் அதை விட எந்த தொழிற்சாலை ஆனாலும் புதிய தொழிற்சாலைகள் வருவது அவர்களுக்காக தொழிலாளர்கள் ஏற்படுத்துவது போன்ற பல நல்ல திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு எடுத்து வைப்பது மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கின்றவர்கள் எல்லாம் சொல்லித்தான் இன்றைக்கு அவர்களாக தானாக முன்வந்து இன்றைக்கு வாக்காளராக புதிய வாக்காளராக சேர்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய கிழக்கு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துள்ள நான் தெரிவிக்கின்றேன். அதை போல இங்கே நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே பார்வையாளர் கணேஷ்குமார் அவர்கள் எடுத்து வைத்து அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற போது என்னிடத்திலே புள்ளிவிவரம் இருக்கிறது. நான் சென்ற இடங்களில் எந்தெந்த பகுதியில் யார் யார் வேலை பார்த்தார்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த வாக்குச்சாவடியிலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்குகள் குறைவாக இருந்ததோ அந்த வாக்குச்சாவடிகளை தேர்ந்தெடுத்து நான் சென்றேன். அங்கு செல்லுகின்ற போது அங்கே BLA2 சரியாக இல்லை, செயல்படவில்லை என்று அந்த வாக்குச்சாவடியை உட்பட என்னிடத்திலே காட்டினார். அப்பொழுது சொன்னேன், நீங்கள் சொல்வது என்று சொன்னால் கூட நீங்கள் நேரடியாக பேசுகின்ற போது இந்த வாக்குச்சாவடிக்கு நான் சென்றேன் இல்லை என்று சொல்லுங்கள், அது தவறு இல்லை என்று சொன்னேன். இருந்தாலும் வேலை ஆதரிக்கிறது மீண்டும் ஒருவரை சொல்கிறேன், வேலை வாக்குச்சாவடியிலே அங்கே நண்பர்கள் இல்லை என்று சொன்னார். BLA2 இல்லை என்று சொல்லவில்லை, நண்பர்கள் என்று சொன்னார். நான் அவரை பார்த்து நான் ஏன்னு சொன்னால் அவர் சொல்லுவது பல இடங்களில் இருந்தார்கள், சில இடங்களில் இல்லை. ஆகவே அவர்களும் வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதனை வருகை தந்திருக்கின்ற நகர ஒன்றிய பெருமக்கள செயலாளர்கள் தான் அவர்களை பார்த்து அந்த BLA2 ஏன் வரவில்லை, ஒருவேளை மழை உடம்பு சரியாக இருந்திருக்கலாம் அல்லது திருமண நாளாக இருந்தது, அதுக்காக கல்யாணத்துக்கு போயிருக்கலாம் சொந்த பந்தத்தில். அதனால அன்னைக்கு இல்லாமல் இருந்தால் அடுத்த வாரம் வரக்கூடிய சனி ஞாயிறு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த BLA2 நீங்கள் கண்டிப்பாக அந்த பகுதியில் பார்ட்டிசிபேட் இருந்து அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்திட வேண்டும். அது மட்டுமல்ல, தலைமை கழகத்தால் ஒரு படிவம் கொடுக்கப்பட்டு அந்த படிவத்தையும் உங்களிடத்திலே அச்சடிக்கப்பட்டு உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பூத்துக்கு 5 விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பற்றாக்குறை இருக்குமானால் அவர்களை ஜெராக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒன்றிய செயலாளருக்கு பெரும் செயலாளருக்கு தெரியும், நகர செயலாளருக்கு தெரியும், வார்டு செயலாளருக்கு எந்தெந்த பூத்து யார் யார் போனாங்க அந்த படிவம் உங்களுக்கு அந்த படிவத்தை வைத்துக் கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு வார காலகட்டத்திற்குள் அந்தந்த பூத்து வாக்குச்சாவடியில் இன்னும் யார் யார் பகுதியில் வாக்காளர் சேர்த்தவில்லை. இன்னும் சொல்ல போனால்
படிவம் 7 இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அவருடைய எல்லாம் பகுதிகளை படிவம் 7 கொடுத்து நீக்க வேண்டும். அதை இந்த முறை செய்யுங்க. அதை வரதராஜன் பேசும்போது சொன்னார். வரதராஜன் என்ன சொன்னார்? நாங்கள் சென்று கொடுப்போம்னா அந்த பகுதியிலே டெத் சர்டிஃபிகேட் இறந்தவுடைய சாட்சி பத்திரம் டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்றாங்க. நாங்கள் யாரை போய் கேட்கறது வியோக்கு சொல்லி அங்கேயே அவங்களை பற்றி நீங்க சொல்லிருந்தாங்க. அதை அவங்க பண்ணிக்குவாங்க. நான் ஏற்கனவே கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன். நானும் பல வாக்குச்சாவடி போயிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா பெத்தராக்கி படத்தோட போய் கேட்கும் போது அதே போல ஐயப்பன் சுரேந்திர விஜயகுமார் அவர் நடத்தின கேட்கிறேன். பெரிய பெரிய சொல்லுவேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை கேட்டு இந்த மாதிரி நீங்க ஏதாவது கேட்குறீங்களா வாக்குச்சாவடி கேட்கலாம். இல்லை நாங்கள் கேட்கறது இல்லையே படிப்பையே பிஎல் இம்ப்ரூவ் கையில் போட்டால் வாங்கிக்கிறோம். அதை நாங்கள் விநியோகம் கேட்டு நாங்கள் திருப்பி நீக்கிறோம் சொன்னாங்க. சில இடத்துல யாராவது அப்படி சொன்னால் எனக்கு போடணும்னு சொல்லியிருக்கோம். நான் சென்ற கூட்டத்தோட சொல்லியிருக்கேன். இந்த பகுதியில் இப்படி யார் வாங்கலாம் அப்போ சுரேஷ் போயிட்டு வந்து சில இடத்துல படிப்பு 6 இல்லை 10 தான் கொடுத்துருக்காங்க. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் சொல்லி மற்றவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு படிப்போம் 6 தரப்பட வேண்டும் கேட்கப்பட்டதற்காக எல்லா பகுதியிலும் நம்முடைய படிவம் 6 மீண்டும் தேவையான அளவு கொடுத்துருக்காங்க. எங்கேயும் என்ன சொல்றேன் முதல்ல சில இடத்துல 10 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னால் 11 மணிக்கு சனிக்கிழமை 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் தலைவரோட தொடர்பு கொள்ளும் போது அங்கே நான் முன்னாள் நான் அந்த இருக்கும்போது தான் போன் வந்தது. அங்கிருந்து மாவட்டத்துக்கு போனோன்னா உடனே கொண்டு சொன்னோன்னா இது எல்லாத்துக்கும் மறுபடி 10, 20, 30 தேவையோட கொடுக்குறாங்க. போய் கேட்கறோம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எது இருந்தாலும் உடனுக்குடன் இந்த வாக்காளர் சேர்த்து நீக்குவதிலே எந்த குறைபாடுகள் இருந்தாலும் உடனுக்குடைய நம்மளும் அதை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவரும் உடனுக்குடைய நேரடியாக அது படிவங்கள் என்ன என்று சொன்னாலும் அல்லது அந்த அரசு அதிகாரிகள் உத்தரவில்லை என்று சொன்னாலும் அவர்களிடத்திலே தொடர்பு கொண்டு ஒத்துழைப்பு தர வேண்டும். DLA 2 தான் அவர்கள் என்ன சொல்றார்களோ அதை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உரிய அத்தாட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பல இடத்துல அத்தாட்சி வாங்கியிருக்காங்க. அது அத்தாட்சின்னு சொன்னா நீங்க ஒன்று அக்னாலஜ்மெண்ட் சொன்னா படிவத்தில் அந்த படிவம் 6, 7 பார்த்தீங்கன்னா மேல நம்பர் இருக்கும். முன்னெல்லாம் நம்ம படிவம் 6, 7 நாமளே அச்சடிச்சுக்கலாம். இப்போ அச்சடிச்சு கொடுத்தா செல்லாது. அரசாங்கம் கொடுக்கப்படக்கூடிய அந்த படிவம் அந்த படிவத்தில் பார்த்தீங்கன்னா மேல எண் இருக்கும். அந்த எண் பின்னாடி 2வது பக்கத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் பின்னாடி இருக்கும். அதுதான் நம்பர் அத்தாட்சி. அதை வச்சு நாம கேட்கலாம். முன்னாடி இப்படி தான் பேர் எழுதுவாங்க. பேக்கர் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதனுடைய படிவத்துடைய நம்பர் இருக்கும். ஆக அது படிப்பு எதுக்கு சொல்றோம்னா அதை வாங்கிட்டு இப்போ உங்ககிட்ட கொடுத்த படிவத்தோட பண்ணி கொடுத்து இந்த வாக்காளர் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் நீக்கவில்லை என்று சொன்னால் அதை உடனடியாக சொல்லி நம்ம வரலாற்று சொன்ன மாதிரி ரெவன்யூ வருவாய்த்துறை சொல்லி அவருக்கு இறந்தவர்களுடைய சர்டிபிகேட்டா அது என்ன வேணும் கார்பரேஷன் அதில் இருக்கு. அதே போல முனிசிபாலிட்டி தான் இறந்தவர் சர்டிபிகேட் தான் இருக்கு. அதே போல ஒவ்வொரு கிராம ஒரு விஓ இருக்கு. அதை நம்ம வாங்கி சொல்லி ஏற்பாடு பண்ணுவோம். ஆனால் படிவம் 7ல் இறந்தவர்கள் சர்டிபிகேட் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த அத்தாட்சியை மட்டும் அந்த நண்பரோடு எங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க. அது முன்னாடி நீக்கிறதுக்கு உண்டான முழு ஏற்பாடும் நாங்கள் செய்து தரது மாவட்ட கழகத்தின் சார்பாக செய்து தரது உங்களுக்கு அன்பான முறையை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல PLA 2 இன்னைக்கு கூட போட்ட PLA 2 பல பேர் இருக்காங்க. நம்ம செயற்குழு பார்த்தா ஒரு பேர் தான் இருப்பாங்க. தரப்பு ரெண்டும் பல பேர் PLA 2 கொடுத்து வரல. PLA 2 மறுபடியும் வந்து தமிழ் முரசு வந்தது, மாலைமலர் வந்தது, தினகரில் வந்தது, தினத்தந்தியில் வந்தது, அதே போல காலையில் வந்தது, முரசொலியே இன்றைக்கு வந்தது, முந்தாள் வந்தது. முரசொலியில் 2 நாள் வந்தது. ஆக எல்லா செய்தித்தாளையும் முரசொலி படிக்கிறவங்க முரசொலி கிடைக்கும். தினத்தந்தி படிச்சவங்களுக்கு தினத்தந்தியில் கிடைச்சது. காலையில் மட்டும் தான் படித்தா அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் தினகரன் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு இருந்தது. இதை வச்சு இந்த PLA 2 வந்துருக்கலாம். சில பேர் வரலன்னா அவங்க இனியாவது கூட்டத்துக்கு வரணும்னு இந்த கூட்டத்தின் வாரியாக அவரை அழைப்புட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த PLA 2 பணி மிக சிறப்பான பணியாக அமையும். மிக சிறப்பான பணியாக இருந்தால்தான் நம்ம வணக்கத்துக்கும் போட்டதுடைய மாண்புமிகு கழகத்தினர் தளபதியுடைய வேண்டுகோள்படி இந்த 200 தொகுதி 234
200 தொகுதி நாம் சொன்னா அந்த 200 தொகுதியிலே சேலம் கிழக்கு மாவட்டத்தில் உண்டான 400 தொகுதி இடம்பெற்ற சொன்னால் BLA 2 அதை போல BLC பூத் லெவல் கமிட்டி சிறப்பாக செயல்படுறது சொன்னா நம்ம யாரையும் பற்றி கலந்துறோம். நம்ம ஒரு நாள் இருக்கு அதனுடைய சம்பந்தமா இப்ப BLA 2க்கு மீண்டும் ஒரு முறை இதை அழைப்பவர்கள் இனி இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு கண்டிப்பாக தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வருகின்ற ஒன்றிய நகர BLA 2 போட்டபடி இன்னொரு கட்டாயம் கிடையாது. யார் சரி அவர்கள் மாற்றி கொடுங்க. அதே போல ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் இருக்கக்கூடிய தொடர் எண்ணுக்கும் இப்ப கொடுத்ததுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த தொடர் எண்ணையும் மாற்றி கொடுங்க. சில BLA 2 போன் நம்பர் மாற்றிருக்காங்க. அது இப்போ கையில் என்ன போன் நம்பர் வச்சிருக்காங்களோ அதை தயவு செஞ்சு அதிகம் வாங்கிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு பட்டியல் கொடுத்துருக்கோம். அதனால தயவு செஞ்சு இந்த BLA 2 விஷயத்தை நீங்கள் கராராக இருக்க வேண்டும் என்று வருகின்ற நகர ஒன்றிய பெரும்பாலும் செயலாளர் மீண்டும் ஒருவரை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க கராராக இருந்தால்தான் நம்முடைய தலைவருடைய நோக்கம் நிறைவேற்றப்படும். அதனால இந்த BLA 2 BLC நம்முடைய நம்முடைய கூட்டத்தினுடைய நோக்கம் 3வது BLC. இந்த BLC பொறுத்தவரைக்கும் ரொம்ப விரிவா சொல்றதுன்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒரு தொகுதி மட்டும் எடுக்கலாம். எனக்கு 4 தொகுதி பட்டியல் இருக்கு. இப்ப நான் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம ஒன்றிய கழக செயலாளர் பேருடைய செயலாளர் அந்த பட்டியல் போட்டாங்க. எத்தனை பட்டியல் கேட்டீங்கன்னா வெங்கவேலி தொகுதி நீங்க வச்சுக்க அதுல வந்து 8 ஊராட்சி தலைவாசல் வடக்கு, அதை போல தலைவாசல் பற்றி 19 ஊராட்சி, தலைவாசல் தெற்கு 8, வீரர்களூர் பேரூராட்சி, வெங்கவெளியில வந்து 14 ஊராட்சி. ஆக மொத்தம் 49 ஊராட்சிகள் சேர்ந்ததுதான் வெங்கவெளி சட்டமன்ற தொகுதி. 49 ஊராட்சி ஒரு பேரூராட்சி. அதே போல மொத்த கிளைகள் பார்த்தீங்கன்னா வடக்குல வந்து 99 கிளை, மத்திய பார்த்தீங்கன்னா 118, தெற்கு வழியில் வந்து 52 கிளை, வெங்கவெளி வழியில் வந்து 162, மொத்தம் 431 கிளைகள். அதே போல பேரூர் பார்த்தீங்கன்னா 5 பேரூர் சம்பந்தப்பட்டது. வெங்கவெளி சட்டமன்றத்துக்கு 5 பேரூர், 1 வீரர்களூர். அதே போல மொத்த ஊராட்சி 49 ஊராட்சிக்கு 4 ஊராட்சி. அதே போல மொத்த பேரூர் 5 பேரூர்லையும் 5 பேரூர் செயலாளர். மொத்த வாக்குச்சாவடி எடுத்தீங்கன்னா 264 வாக்குச்சாவடி. இந்த 264 வாக்குச்சாவடியிலையும் சிறுவாச்சூர் எடுத்தீங்கன்னா எத்தனை என்னன்னு போட்டிருக்கேன். நாகூர்ச்சி, வேப்பநத்தம், கூடத்தூர், வரம்பூர், புத்தூர், மணிவண்ணம், ஆட்டுக்கோட்டை ஒவ்வொன்றையும் வாக்குச்சாவடி போட்டிருக்கேன். அதே போல பட்டுத்துறை, தேவியார்பட்டி, தலைவாசல், பெரியேரி, சதாசிவம் அப்படி ஒவ்வொரு ஊராட்சியும் என்னென்ன போட்டாங்க. இதை போட்டி செய்யறாங்க. இப்ப ஒரு 10, அதாவது சிறுவாக்கம் எடுத்தீங்கன்னா 11 பங்கு இருக்கு. அதுல ஒரு உதாரணத்துக்கு எல்லா தொகுதிக்கும் பொருந்தும். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லணும்னா நான் சொல்ல தேவை. நீங்க உங்களுக்கு பொருள் இருந்தா எனக்கு 4 தொகுதியும் வச்சிருக்கலாம் சொல்லிடுவேன். அப்படின்னா இந்த சிறுவாக்கம் எடுத்தீங்கன்னா 11 தொகுதி ஒருத்தர் நியமிச்சு கொடுத்தாங்க. இந்த ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் நியமிச்சு கொடுத்தாங்க. அப்ப அந்த 11 பூத்துக்கும் அந்த வாக்காளருக்கு ஒரு பூத்துக்கு 7 பேர் 8 பேர் வருவாங்க. 7 பேர் ஆக 70 பேர் வருவாங்க. தோராயமா சொல்றேன். அந்த 70 பேருக்கு அவருக்கு ஒருத்தர் அந்த 70 பேர் யாரும் உட்காந்து அதை போட்டு அவரோட இன்னொருத்தர் ஓட்டு விடுறாங்க. 10 பேர் போடும்போது ஒரு திருப்தியே கொடுத்தாங்க. 2 பேர் கொடுத்தீங்கன்னா இன்னமும் சந்தோஷம் இருக்கு. 2 பேர் சேர்ந்து அந்த கலப்பணி பண்ணா இன்னும் நல்லா இருக்கு. அது போலதான் நாமக்குறிச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 பூத்து வருது. 24, 25, 26, 27. அதே போல வேப்பநத்தம் 12, 13, 2. அதே போல மூலத்தூர் இருக்கு. இதை வந்து ஒரு 10, 12 ஊராட்சி, 10, 12 பூத்துக்கு ஒரு 2 ஊராட்சி அல்லது 3 ஊராட்சி சேர்த்து அதுலேயும் 2 பேர் கொடுக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வரவங்க ஏற்கனவே முன்னாள் ஒன்றிய செயலாளர், அதே போல மூலத்தூர் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஒன்றிய செயலாளர் லட்சுமணன், ஜெயபால் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க சேர்த்து அது ஒரு கூட்டாக பொறுப்பு ஒரு 10 கூட்டு ஒப்படைக்க ஒரு
ஒன்றிய செயலாளர் அந்த மாதிரி 10 பூத்து 12 பூத்தை ஒப்படைச்சு அவங்ககிட்ட வேலை வாங்க ஒரு ஒன்றிய செயலாளர் போய் பார்க்க முடியாது, நிச்சயமா முடியாது. அதனால தயவு செஞ்சு அந்த பூத்தை வந்து பிரிச்சு கொடுங்க. பிரிச்சு கொடுக்கறதுனால நம்ம பதவி யாருக்கு வராது. ஆனா பிரிச்சு கொடுக்கறதுனால நம்ம பதவிக்கு நிச்சயமா அதிகாரம் கிடையாது. கேட்டா கடைசி நாகரிகமா சொல்லணும்னு சொன்னா யாரையும் சொல்றது எது மைனஸ் வச்சு எது பிளஸ் வச்சு அது கூட நான் சொல்ல வரேன். அது குறிப்பிடாம ஒட்டுமொத்தமா நம்ம வேலையை தேர்தல் பண்ணிய எளிமைப்படுத்துறதுக்கு உண்டானதை நான் சொல்ல விரும்புறேன். அதனால இதுதான் நம்ம ஒன்றிய செயலாளர் கடைபிடிச்சு இந்த பேப்பரை நாளை காலையில் எடுக்கணும். நாளை காலையில் ஆனா தெரிஞ்சவங்க இவங்க விட்டா சண்டைக்கு வருவாங்க. தயவு போடாதீங்க, சண்டைக்கு நான் பார்க்கிறேன். தேர்தல் பணியில் யார் இருந்தாலும் உங்ககிட்ட அந்த மாதிரி சண்டைக்கு வராங்க, அதாவது வாங்கிக்குவாங்க. போய் வேலை செய்ய மாட்டாங்க. எனக்கு தான் கொடுக்கணும் பட்டா கொடுக்காதீங்க, வேலை செய்ய கட்டாயம் கொடுக்காது. அது இளைஞர்கள் கூட அவங்களுக்கு சேர்த்துக்கிறேன். இளைஞர்கள் நான் சொல்றது பணி செய்யறவங்க இருக்காங்க. நான் எல்லாத்தையும் போட்டு சொல்றேன். ஒவ்வொரு பூத்துக்கு போடுங்க. எத்தனையோ அணிகள் இருக்காங்க, நம்ம நிர்வாகிகள் இருக்காங்க. ஆக 10 பூத்துக்கு 12 பூத்துக்கு கட்டாயம் அந்த மேல போகக்கூடாது. ஒருத்தர் நியமிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 264 தான் நெல்லூரி. அப்ப 26 பேர் தான் ஒரு தொகுதிக்கு 26 பேர் கையில இந்த பூத்து வந்துருக்காங்க. அப்ப இந்த 26 பேர் வந்து அவங்களுக்கு அந்த 26 பேர் 10 அவங்களுக்கு ஈஸியா 60-70 பேர். ஆக ஒரு ஈஸியா இந்த 264 பூத்துக்கு 2000 பேர் வருவாங்க. அப்ப 2000 பேரையும் 26 பேர் இருக்கும்போது ஈஸியா 70 பேர் 80 பேரை ஹேண்டில் பண்ணும்போது அந்த பகுதியில் போய் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மிக எளிமையா நம்ம சொல்ற 200 தொகுதியில் 4 தொகுதி இடங்கள் மட்டுமில்ல, அதாவது இந்த 4 தொகுதி வந்து தமிழ்நாட்டை 200 தொகுதி தலைவர் 4 தொகுதி இடம்பெற்றதுன்னு சொன்னா மிக அதிகமான வாக்கு வித்தியாசம் நான் ஜெயிச்சது வெற்றி பெற்றது சொல்றது கூட நிச்சயமா நான் சொல்ற லட்சம் நீங்க மட்டும் அதை படி உறுதியா யாருக்கும் வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம தலைவர் பார்த்துவார். நமக்கு பணியை செய்ய வேண்டும். நம்ம தலைவர் சொல்ற பணியை அந்த பணியை செய்யணும்னு சொன்னா நம்மளை ரசிக்கிறது யாரும் கிடையாது. நம்ம பச்சையா சொல்ல போனா சேலம் சொன்னா வீரப்பட்டியாருக்கு வீரப்பட்டியாருக்கு நாங்கெல்லாம் பணியாற்றணும். நமக்கு வேலை தெரியாம இல்லை, ஆனா தெரிஞ்ச வேலையை செய்ய மாட்டோம். வேலை தெரியுது, வீரப்பட்ட கட்டி கொடுத்த வேலை இருக்குது, ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். செய்யக்கூடாது என்ன சோகேற்ற. அதனால இந்த ஒரு வருஷத்துக்கு சோகேற்ற இருக்காங்க. தலைவர் நேரத்தை முன்னாடி கோயம்புத்தூர் பேசுறது பார்த்துருக்கீங்க. ஒரு நாளைக்கு சொந்த துறையில் பாருங்க 2 மணி நேரம் கடந்து ஒரு ஜாஸ்தி கேட்க 2 மணி நேரம் கேட்க வாக்கு 1 நாள் சொந்த தொழில் பாருங்க. வேண்டாம்னு சொல்ல 24 தான் ஒரு வேலை பார்க்க சொல்ல. இது மாதிரி செஞ்சா 2 மணி நேரம் கூட வேலை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை கிடையாது. இப்படி பிரிச்சுக்கணும்னு சொன்னா ஒன்றிய செயலாளருக்கு 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எல்லாத்தையும் பார்க்கலாம். பேரூர் செயலாளர் 1/2 மணி நேரம் எல்லாத்தையும் பார்க்கலாம். பேரூர் செயலாளர் வந்து 15 பூத்துக்கு 2 பகுதியை போடுங்க. 2 பகுதியை போடுங்க. நரசிங்கபுரத்தில் 18 சொன்னா அது 3 போடுங்க. ஆத்தூர் 5 போட்டிருக்காங்க. ஆத்தூர் 5 போட்ட காரணத்தினால்தான் நாடாளுமன்றத்தில் அவங்க அதிகப்படியான வாக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆத்தூர் 5 ஒன்னா 2000 அங்கேயே 30 நாள் அங்கே உட்காந்து. அதனால 5000 அதிகம். அதனால இந்த நேரத்தில் அவருக்கு பாருங்க. ஏன்னா 5 அதே இப்போ பதப்படுறாங்க. நேற்று கூட அங்கே நான் போயிருந்தேன். முந்தாள் சனிக்கிழமை பிஎல்ஏ 2 போடும்போது அங்கே அதே 5 கிலோமீட்டர் வருது. மிகுந்த சந்தோஷமா மகிழ்ச்சியா வந்தோம். அதனால அந்த நீங்களும் தயவு செஞ்சு பிரித்து அவங்களை கொடுத்து அந்த வேலை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு உரிமை இப்போ நான் கேட்க எல்லாத்துக்கும் அந்த வேற யாருக்கும் நீங்க இருந்தா போதும், நம்பர் எடுத்தீங்கன்னா போதும். வேற ஒரு சிரமம் உங்களுக்கு இல்லை. நீங்க எந்த ஊராட்சியில் போய் எந்த ஊருக்கு தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனையும் கிடைக்கும். உங்க வேலையை நான் செய்து தரேன். ஆனால் நீங்க எழுதி கொண்டு போய் கொடுங்க. உட்காந்து
ஒருத்தருக்கு இப்ப ஒரு ஒன்றியத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு வந்து 8 ஊராட்சி 8 ஊராட்சி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டா 80 நிமிஷம் 80 நிமிஷத்துக்கு ஒன்றே கோவாபத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தலைவர் நம்ம தலைவர் சொன்னால் 2 மணி நேரத்துல ஒரு பகுதி சுற்றலாம். அதே போல மத்திய மாவட்டம் அவங்க ஒரு 3 மணி நேரம் தான் போதும். 19 ஊராட்சி 19 ஊராட்சி. ஆனா 19 ஊராட்சி தான் வாக்குச்சாவடி பார்த்தீங்கன்னா 60 வாக்குச்சாவடி தான் 66 தான். அப்ப 3 ஊராட்சி கொடுத்துருந்தா ஒருத்தர் 2 பேர் இப்ப இந்த ஊராட்சி ஒரு இன்பில் பண்ணி 2 பேர் பண்ணீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் புரியல கேட்கலாம்னு பொழுதுக்கு கூட உங்களுக்கு சொல்லுங்க. இதை விட ஒரு எளிமையா திறந்து பணியாற்றது யாராலும் முடியாது. இதை போட்டீங்கன்னா இவங்க கடைசியோடு போட்டிருக்கோம். ஆனா அந்த பிஎல்சி போடுற பூத் லெவல் கமிட்டி போடுறது 100 பேருக்கு கம்பல்சரி வாக்காளர் பண்ணி 2 கொடுத்துருக்கோம். 1 பிஎல்ஏ 2 கொடுத்தாரு. அவங்க பேர் போட முடியாது. 2 ஊராட்சி கொடுத்தது ஒரு ஊராட்சி 3 ஊராட்சி கொடுத்துருங்க. அவங்க கையில அறிவிச்சு அவங்க கையில் கொடுத்தாங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த சீட்டு பிரகாரம் 100 ஜம்பாக இருக்கக்கூடாது. அப்ப என்னுடைய சௌகரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 100 கோட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காங்கன்னா மிக எளிமையாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தொகுதி வந்து எங்க வெளியே உதாரணத்துக்கு 264 தொகுதி 264 வாக்குச்சாவடி. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா முடிவும் ஒவ்வொரு தொகுதியும் உங்களுக்கு போர் அடிக்கிறதுனால ஒரு தொகுதியோடு நான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் 264 வாக்குச்சாவடி. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் 2,25,000 வாக்குகள் 2,25,000 வாக்குகளில் 80% தான் பதிவாகும். 80% தான் பதிவாகும். அப்போ பார்க்கும்போது 1,70,000 1,90,000 வாக்குகள் தான் பதிவாகக்கூடிய வாய்ப்பு. 264 வாக்குச்சாவடியிலையும் பதிவாகக்கூடிய வாக்கு இவ்வளவுதான். அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த 225 என்ன போறேன் 2,25,000 பேருக்குமே 100 பேருக்கு கொடுக்கப்பட்டா கூட 2,250 பேர் தான் வராங்க. 2,250 பேர். இப்ப 2,250 பேரும் வாக்குச்சாவடியில் போடும்போது இந்த 10 பேர் கணக்க சொல்றேன். 2,250 பேரும் ஒவ்வொருத்தரும் 50 வாக்குகள் வாங்கலாம் வச்சுங்க. 100 வாக்குகள்ல அந்த வீட்டே எல்லாம் 10 20 ஓட்டு அவரே வரும். ஒரு 20 ஓட்டு போட்டு கேட்ட சொன்னா 40 ஓட்டு. ஒருத்தருக்கு 40 ஓட்டு. இந்த 50 ஓட்டு எடுத்துட்டு வரும்போது 1,10,000 15,000 வாக்கு 1,10,000 வாக்கு. அப்ப எந்த கூட்டணியாவது நம்ம செய்யற வாய்ப்பு இல்லை. அது ஏன் செய்ய மாட்டேங்க? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கணக்கு பிரகாரம் நான் பார்க்கும்போது 4 வெளியே பார்க்கும்போது இப்ப வந்து ஏற்பாடு தொகுதியில 1,670 வாங்கிட்டாங்க. அதே போல வீரமுறையில 1,03,830 வாங்கிட்டாங்க. எங்க வழியில 77,553 ஆத்தூர்ல 87,520. இப்ப அந்த இதை 77,000 ஓட்டு வாங்கிட்டீங்க. இந்த 40 பேர் 40 ஓட்டு ஒவ்வொரு வாங்கினா இன்னும் 26,000 ஓட்டு சேரும். அப்போ 26,000 ஓட்டு சேரும்போது நமக்கு இப்போ இவங்க 5,240 சேர்த்திருக்காங்க. அதிகம் ஓட்டு வந்து நெல்வேலியில் 5,248 வாக்குகள் தான் வாங்கிட்டாங்க. ஆனா இந்த பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓட்டு ஒவ்வொருத்தரும் பிஎஸ்சி வந்து சரியாக போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பகுதியில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 50 ஓட்டு வச்சுக்கிங்களா 100 ஓட்டுல 50 ஓட்டு வாங்கிக்கிறதா வச்சுக்கினாலே 1,10,000 ஓட்டு இருக்கும். 1,10,000 ஓட்டு போது மும்முனை போட்டியாக இருக்கும். அப்ப நாம என்ன ஈஸியா இருக்கும். இன்னும் தமிழ்நாட்டிலேயே எங்களுக்கு நிறையவாக்கு ஆத்தூர் நிறையவாக்கு ஏற்காடு நிறையவாக்கு ஏற்காடு நிறையவாக சொல்லலாம். இப்போ அந்த காலத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ஒரு நேரமாக 27,135 வாக்குகள் பெற்றிருக்காங்க. 299 வாக்காளர்கள் 200
முந்நூறு வாக்குப்படியில பாத்தீங்கன்னா வீரபாண்டி மொத்த ஓட்டு 2,55,890 ஓட்டு. அப்ப அது 100 பேருக்கு போகுது 2,552 பேர் வராங்க. பிஎல்சி பூத் கமிட்டி 2,557 பேர். 40 ஓட்டு 1,02,320 ஓட்டு. ஆனா அது மாநிலத்தில் அதே அளவுக்கு 1,00,000 வாங்கிட்டாங்க. 1,350 ஓட்டு வாங்கிட்டாங்க. வித்தியாசம் 25,135. 40 ஓட்டு ஒத்துக்கு வாங்கிட்டாங்க. இவங்க 30 ஓட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கே 25,135 வாக்கு வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றேன் 50 வாக்கு இருக்குன்னா 40,000 50 ஓட்டு ஒருக்கு 50 ஓட்டு பார்த்தீங்கன்னா 60,000 வித்தியாசம் ஜெயிக்கிறது சொல்லலாம். ஏன் அது பேர் இருக்காது. அதனால தயவு செஞ்சு தயவு செஞ்சு பண்ணணும். இது அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்க அலட்சியப்படுத்துறீங்கன்னா நான் என்ன பண்றது தெரியல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு புள்ளி ஒரு சொன்னா ஒரு ஓட்டுக்கு 50 ஓட்டு தான் வாங்கணும். 50 ஓட்டு 50 ஓட்டு வரும். 10 ஓட்டு கிராமத்துல அண்ணன் ஓட்டு 20 ஓட்டு வரும். மக்கள் சொல்ல வந்து அந்த 100 ஓட்டு தான் சிட்டியா அதெல்லாம் பாருங்க. ஆனா நம்ம கிராமம் கிராமத்துல எல்லாரும் உட்காந்து மாசம் வச்சாங்கன்னா 50 ஓட்டு நமக்கு வாங்க. அப்படிப்பட்டவங்க ஜெயிக்கிறீங்க கேட்கலாம். நான் கேட்கறேன்னா அப்படிப்பட்டவங்க நீங்க சாதனை அவர் கேட்கலாம். 50 பேர் வாங்கக்கூடிய ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு பூத்துல ஒரு வாக்குச்சாவடி முன்னோடி தேடிட்டாருன்னு கேட்கலாம். அது தேடிட்டாருன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊராட்சி ஒரு 2 பேர் நீங்க 10 பூத்து ஒரு நீங்க அவங்க எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதுல ஏதாவது வந்து நம்ம கேட்கலாம். ஏன் ஒன்றும் கேட்கலாம். அப்படி பண்ணும்போது ஒரு தொகையுடைய பூத்துக்கள் பற்றி போடப்படும்போது 2,000 பேர் அது பண்ணப்பட்டார். ஒவ்வொரு தொகையும் 2,000 பேர் போடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து பெட்ரோல் 2,200 பேர் வருவாங்க. அதே போல ஆத்தூர் சட்டமன்றத்துக்கு 2,369 பேர் வராங்க. அது 284 வாக்குச்சாவடி. அதே போல வீரமணிக்கு 2,588 ஏற்காடு 2,700 பேர். இந்த 2,800 பேருக்கு சாதாரணமா பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு எல்லாம் போயிடும். 32 பேர். இந்த 32 பேர் அவங்க வந்து 2,000 பேருக்கு வராங்க. அப்ப ஈஸி. அப்ப இன்னும் அதையும் அப்ப இன்னும் பார்க்கும்போது இன்னும் குறையும். அவங்களுக்கு இன்னமும் அதாவது இன்னும் குறையும். ஈஸியா. அதனால தயவு செஞ்சு இப்ப நான் கொடுக்கிற லிஸ்ட போறது நீங்க ஒத்துழைச்சின்னு வச்சுக்க. நான் முக்கியமா சொல்றேன் தமிழ்நாட்டில் நாம தான் இருக்கோம். அதை இதுக்கு வேண்டி ஒரு நான் பேசுறேன். அதனால நான் சொல்றத பயிர் ஏற்றி தயவு செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் நான் வந்து வெளியிடுறேன். இதை வலியுறுத்தினா நான் என்னுடைய ஈரோடு கிடைத்தது ஈரோடு நான் சரி நாம சென்ற இடமெல்லாம் இன்னைக்கு வெற்றியோடு இருக்கிறோம். நாம சென்ற இடத்துல எந்த புத்திரையும் குறையல. ஆனா இந்த பட்சம் தான் வேலை செய்யறது. இது புதுசா ஒன்றும் ஆதாரம் பண்ணிக்கல. அப்படி செஞ்சதுக்கு செய்ய கேட்க நம்ம எதுவும் பொது தேர்தல் சாதனை பண்ணிக்கிறோம். பொது தேர்தலில் இந்த வேலையை செஞ்சது நம்ம நினைச்சுக்காக இருக்காங்க. அதனால நம்ம வந்து 2021 8 பூஜ்ஜியம் சாதனை சொல்லுவதா பல வருடத்துக்கு முன்னாடி சொன்னா நம்ம ஊர் 24 நம்ம கூட்டிட்டு போகணும். உதவி சொல்லிட்டு தான் நிற்கிறோம். அந்த 4 பேருக்கு நீங்க வாய்ப்புகளை நீங்க தேடிக்காக கேட்டு இந்த நிகழ்ச்சி அதற்கு தலையாக 3வது தலைவர் சின்ன தலைவர் BLA 2 BLC 4 தலையாக இந்த BLC முடிச்சிட்டார். அதனால தொடர்ந்து நீங்கள் கலைஞர்கள் சொல்லி